இறைவனுக்கு நல்லவங்க கெட்டவங்கலாம் கிடையாது. யார் நெனச்சாலும் இறைவன் வந்து அவங்கள நெனப்பாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறு கதை தான் இது. பாண்டவர்கள்ல வந்து வில் வீரரான அர்ஜுனனின் மகன் அபிமன்யுவின் இல்லத்திற்கு வந்தாரு ஒரு முனிவர். அப்போது அபிமன்யு வந்து வீட்ல இல்ல. இருந்தாலும் அவர் அன்போடு வரவேற்று உபசரிச்சாங்க அவங்க மனைவி உத்தரை. இதனால் மனம் மகிழ்ந்து உத்தரைக்கு ஆசி வழங்கிய முனிவர் வந்து வித்தியாசமான ஒரு கண்ணாடியை வந்து அவங்களுக்கு வந்து பரிசாக கொடுத்தாரு. இந்த மாய கண்ணாடியில் வந்து பார்க்குறவங்க முகம் தெரியாது. ஆனால் பார்ப்பவருக்கு யார் பிரியமானவங்களோ அவங்களோட முகம்தான் தெரியும். ஒவ்வொருவரும் தங்கள் மனதில் யாருக்கு அதிகம் இடம் கொடுத்திருக்காங்களோ அப்படிங்கிறத வந்து இந்த கண்ணாடியை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே வந்து மாய கண்ணாடியை உற்று பார்த்தால் உத்தரை. அப்போ பார்த்தீங்கன்னா, அவளது இதயத்தில் வீற்றிருக்கும் கணவன் அபிமன்யு தான் தெரிகிறான். சற்று நேரத்தில வீட்டுக்கு வந்துடுறாரு அபிமன்யு. அந்த கண்ணாடியை பற்றி கேள்விப்பட்டு ரொம்ப வியப்படைஞ்சிடுறான். அவன் வந்து அந்த கண்ணாடியை பார்த்தபோது, அவன் மனைவி உத்தரையின் முகம் வந்து இதில தெரிஞ்சது. இருவரும் மனமொத்த தம்பதியராய் இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அந்த நேரத்தில அபிமன்யுவோட தாய் மாமனான கண்ணன் வந்து அங்கு வர்றாரு. "என்ன 2 பேரும் ஏதோ கண்ணாடியை பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறீங்க" அப்படிங்கிறாரு கண்ணன். ஒரு முனிவர் வந்து அந்த கண்ணாடியை கொடுத்தது பற்றி விவரித்த அபிமன்யு வந்து, "மாமா, நீங்களும் இந்த கண்ணாடியை பாருங்க. இதில் நீங்கள் தெரிய மாட்டீங்க. உங்கள் மனசில் யார் நிறைஞ்சிருக்காங்களோ அவங்க தான் தெரிவாங்க" அப்படின்னு சொல்கிறாரு. "உங்கள் மனதை கவர்ந்தது என் அத்தை ருக்மணியா இல்லை பாமாவா அப்படின்னு நானும் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லி வேடிக்கையாக சொல்கிறாரு அபிமன்யு. புன்னகையுடன் கண்ணாடியின் எதிரில் நிற்கிறாரு கண்ணன். அப்போது கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா சகுனியின் உருவம் தான் தெரியுது. அபிமன்யுக்கும் உத்தரைக்கும் அதை பார்த்து ஒரே ஆச்சரியமாயிருச்சு. இது என்ன விந்தை! பாமா ருக்மணியை விட உங்கள் நினப்பில் அதிகம் இருப்பது சகுனியா? நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்கிறாரு அபிமன்யு. அபிமன்யு, என்னை வணங்குபவர்கள் கூட காரியமாக வேண்டுமென்றால் தான் நினைப்பாங்க. ஆனால் தூக்கத்தில் கூட என்னை வீழ்த்த வேண்டும் என்றே துடிச்சிட்டு இருக்கான் சகுனி. எப்போதும் அவனுக்கு என்னோட நினைவு. அதனால் தான் எனக்கும் அவன் நினைவு அப்படிங்கிறாரு கண்ணன். தீவிர